வணக்கம். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற டாபிக் டெலிகேஷன். நம்ம கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்புகளை எப்படி பகிர்ந்து கொடுக்கலாம்? ஏன்னா அவங்களே சிறப்பாக வேலையை வாங்கணும், அவங்க திறம்பட வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம கம்பெனி முன்னேறும். அப்போ அவங்க வேலை செய்யணும்னா நாம் எப்படி வேலை வாங்கணும்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, போன வாரம் நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். ஒரு எம்டியோட கேபினில் நல்ல பாஷ் கேபின் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. எம்டி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ நான் என்ன நினச்சேன், அவர் கழுத்து வலிக்கிறது போல இருக்கு அப்படின்னு. இது நானும் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு பெரிய மானிட்டரில் அவரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் முழு நேரம் சிசிடிவி கேமரா முன்னாடியே உட்காந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அவர் என்ன சொல்லலாம், நம்ம ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பொறுப்பை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், வேலைகளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருந்து இங்கே தப்பு பண்ணுறேன் அங்கே தப்பு பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறதோ, இல்லை அவங்க ஏதாவது ஏமாத்திடுவாங்க, அவங்க ஏதாவது வேலை செய்யாமல் விட்டுருவாங்க, அதனால் நான் கண்காணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சிசிடிவி கேமராவில் கண்காணிக்கும் போதோ மக்கள் அவங்க இயல்பு நிலைமையில வேலை செய்ய முடியாமல் போயிடும். மக்கள் எப்போ இயல்பாக இல்லையோ அந்த இடத்துல அவங்களால சுதந்திரமாகவும் அவங்களோட முழு ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி வேலை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. அப்போ எப்படி தான் மானிட்டர் பண்ணுறது? நம்ம பார்க்கலாம், யார் தான் பார்ப்பாங்க? ஸோ பார்க்குறவங்க பேர் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம ஓனராக இருக்கணும் அப்படின்னா பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். டெலிகேட் பண்ணிட்டோம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா டெலிகேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலைகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சார் நான் இது வரைக்கும் நான் 50 வேலை பார்த்துட்டு இருந்தேன், 5 மேனேஜர் கூப்பிட்டு ஆளுக்கு 10 வேலையை பிரிச்சு கொடுத்துட்டேன், நான் டெலிகேட் பண்ணிட்டேன்ல. உண்மையா இது டெலிகேஷன் கிடையாது. டெலிகேஷன் என்பது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அவங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க எப்படி வேலை செஞ்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி போட்டு காட்டும். அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு எப்படி வேலை செய்யறாங்கன்ற பர்ஃபார்மன்ஸை அவங்க கண்ணிலே காட்டும் போது அவங்க இன்னும் திறம்பட அவங்களோட பர்ஃபார்மன்ஸை அவங்க கான்ட்ரிபியூஷன் நமக்கு கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு சிசிடிவி கேமரால நம்ம பார்க்கறதுனால எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ.